பல பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க நடிப்பு அரக்கன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். அதை வயசானாலும் இன்னைக்கும் இளமையா இருக்கக்கூடிய ராதா ரவி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், பேசிவிட்டு சென்ற செல்லுமணி அவர்களுக்கும், மேலும் மேலே நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பையண்ணா இருக்கார், நாஞ்சிலர் இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு, என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னு எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓஹோ, இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொன்னார் கதையின் நாயகன்னு. கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது ஒன்றை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவன் அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சராகிற போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவ்கிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா, இந்த படத்தை விட்டா நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தல் முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா அவன் கொஞ்சம் சிக்கலான விஷயங்களெல்லாம் வச்சுருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் ஏன்னா இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்கள். வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயான்னு. அதையே வச்சுருக்கான் அவன். அதனால் அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரிவான். நல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்ச. ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையனை அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லோரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அதில் இருந்தான் எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமா விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பெரிய வெரி பிரெயினி சாப். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவுசெய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்கள்கிட்டேருந்து குறைச்சிடுவான். அவன் எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தான் அவன். அதனால் பார்க்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பான், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தனோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படா நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன். நான் கிடையாது. ஏன் ஆச்சரியமாக இருந்தது. இவங்கெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரில. அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா ஹஸ் டன் அ குட் ஜாப். ரவி மரியா கிளாஸான சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான். அவனை சுற்றி தான் எல்லோரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான்.
அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்லிட்டாங்களே, என்னடா இது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சான் ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்கள், ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தான்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போக போகுது உனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ இல்லை நம்மளை சொல்கிறாங்களோ, சர்வ கட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒளிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்கள்லாம் மாட்டிக்குவோமேன்றது தான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை நம்ம சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன். தேட்டரில் போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர், ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்த வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாவுக்கும் உண்டு என்று சொல்லி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் தலைவா திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், சகோதரர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், சகோதரர் ராதாரவி அவர்களுக்கும், சகோதரர் நாஞ்சல் சம்பத் அவர்களுக்கும், ஐயா திரு பழக்கருப்பை அவர்களுக்கும், அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, 1986 தீர்த்தக்கரையிலேன்னு ஒரு படம் எடுத்தார் அவர். அவர் மணிவண்ணன் இயக்குனர், நான் அதில் உதவி இயக்குனர். 40 வருஷம் கழிச்சு இன்றைக்கி மேடையில் நீங்களும் ஒன்றா உட்காந்துருக்கோம். கடவுளுக்கும் காலத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றும் மேடையில் இருக்க அனைவருக்கும், பேரரசு, நந்தா பெரியசாமி, தீனா, இயக்குனர் எழில், பிருந்தா சாரதி, சகோதரர் ரங்கநாதன், என்னுடைய கதை வசனகர்த்தா, எழுத்தாளர் சங்க பொதுச் செயலர் லியாகத் அலிகானம் அனைவருக்கும் மற்றும் வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் சொல்லி கூப்பிட்டு வந்தார் ரவிமரியா. ஆரம்பிக்கும் போதே மாலை ஆயிடுச்சு. பாக்கியராஜ் இரவு வணக்கம் சொல்லிட்டு தான் போனீங்க. ஏன்னா கீழே உட்காந்துருங்க வந்து இது மாதிரி கீழே உட்காந்துருக்கும் போது அவர் நண்பர் அங்கே உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் பேசி அப்புறம் கடைசியாக நீ பேசுறதுக்குள்ளே நைட் ஷோ முடிஞ்சிருந்தான்னு தான் நினச்சிட்டு கீழே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னா, அது ரவிமரியாவோட நட்பு தான். இந்த மேடையில் இவ்வளோ பேர் இருக்கிறது காரணம் ரவிமரியாவோட நட்பு தான். ரவிமரியா மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், நல்ல நடிகன் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த பண்பாளன், நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதன். ஏன் சொல்கிறேன்னா, அவர் சினிமாவில் வந்து ஒன்றா பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கலாமே தவிர, உண்மையில் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுடைய ஒரு நடிகன், நல்ல மனதுடைய இயக்குனர், நல்ல மனதுடைய படைப்பாளி. ஒரு சமயம் நாங்கள் வந்து
டைரக்ஷன் பிரசிடெண்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது எங்கள் உறுப்பினர் எல்லாருக்குமே வந்து பொங்கல் தீபாவளிக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் ஸ்வீட்ஸு இது போல் எல்லாருக்குமே கொடுப்போம். இப்போ யாராவது ஒருத்தரை வந்து நன்கொடையோ அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டுருவோம். ஒரு தடவை வந்து வெளியே யாரையும் கேட்க மாட்டான், நம்ம யாரையாவது ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்போது நான் இவங்ககிட்ட சொன்னேன், ரவி மரியா கிட்ட, ரவி நீ எதாவது பண்ண முடியுமாண்ணா? சார் எவ்வளோ சார் பண்ணோன்னு? ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுறாண்ணா. உடனே நான் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னேன், நீ பண்ணுறேன், நாங்கள் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒன்று ஹீரோவை போட்டால் அந்த படத்தை நான் வாங்கி தந்துடுறேன். நான் வாங்கி தரல, ஆனால் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே அன்றைக்கே அந்த பணத்தை கொடுத்தேன். பணம் கொடுத்தேன்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் சினிமாவில் நடிக்கிறான் பணம் கொடுக்குறாம நடிக்கிறான்னு நினைக்காதீங்க. அது ஒன்றா திரையில் இருக்கலாம், ஆனால் தரையில் வந்து அவன் 15 லட்ச ரூபா வாங்கும்போதே, அதாவது வந்து 1 கோடி ரூபா வாங்கும்போது 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது உதவி பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் பணம் 10 லட்ச ரூபா பணம் வாங்கும்போதே 15 லட்ச ரூபாயை வந்து இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நன்கொடை கொடுத்தவர் வந்து இயக்குனர் ரவி மரியா. அந்த அளவுக்கு வந்து நட்பும் நல்ல மனசும் கொண்டவர். அவர் வந்து மக்கள் தலைவான்னு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. எவ்வளோ பயம் பாருங்க, கதாநாயகன் சொல்லிவிடாது, நீ கதைக்கு நாயகன், என்ன ஹீரோவா வில்லனா காமெடினா வண்டி ஓடிட்டு இருக்கு, இது யாரும் கெடுத்துடக்கூடாதுன்ற பயம். அந்த பயம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வந்து 2 சாங் தான் அங்கே பார்த்தோம். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வெளியே வரத்துக்கு உண்டான பிரசவிப்பதற்கான ஒரு நல்ல களமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. துளசிராமனுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வருவீங்க, அந்த இது தெரியுது அவங்க பார்த்தும்போது. அதுபோல் வந்து என் ட்ரெய்லர் ஏன் போடலன்னு கேட்டேன். இல்லை சென்சார் பண்ணேன். பொதுவாக பிரிவு தேட்டரில் போடும்போது யாரும் சென்சார் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் பார்க்கும்போது இது வந்து ஒரு வில்லங்கமாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் பிரிவு தேட்டரில் பயப்படுவாங்க. அப்போ பிரிவு தேட்டரில் பயப்படுற அளவுக்கு அந்த படம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால் பரவாயில்ல ரவி, நீங்கள் நாளைக்கு தலையாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்குது, மக்கள் தலையாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்கு. 15-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இன்றைக்கி வந்திருக்க மக்கள் தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. உண்மையே வந்து நான் படம் பண்ணும்போது அந்த ஒரு நெருக்கடி எங்களுக்கு இல்லை. அது பிரிவு தேட்டரில் படம் போகும்போது சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களாட்சி படம் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை. ஏன்னா ஒரு உண்மையாகவே கொஞ்சம் சுதந்திரம் இருந்த மாதிரி நான் உணர்றேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற படைப்பாளிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் வந்து சூழ்ந்து நிற்குது. இது படம் பண்ணலாமா, படம் பண்ணால் ரிலீஸ் பண்ணுவாங்க, சென்சார் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசாங்கம் இந்த படத்தை சென்சார் பண்ணுமா, அப்படி பண்ணி வெளியே வந்தால் மாநில அரசாங்கம் இந்த படத்தை திரையரங்க வெளியே அனுமதிக்குமா, இது மாதிரி பல்வேறு சென்சார்கள் அப்படி வெளியே வந்துட்டா இங்கே இருக்கிற ஜாதி கட்சிகளோ இல்லை வந்து மத கட்சிகளோ அவங்க ஏதாவது வந்து இதை பிரச்சனை பண்ணி படத்தை நிறுத்திடுவாங்களா? இப்போ ஒரு படைப்பாளி தன்னோட உண்மையை சொல்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குன்னா, இன்றைக்கி உண்மையை தவிர எது ஒன்றாலும் திரையரங்களை பேசலாம், திரையில பேசலாம். உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவறுப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சீர்குலை பேசலாம். ஆனால் உண்மையை பேசினா அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த ட்ராக்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு படம் எடுத்து 14 வருஷம் வனவாசம் பண்ண மாதிரி என்னுடைய குற்றப்பத்திரிகை திரைப்படம் ஒரு 14 வருஷம் வனவாசம் போய் என் வாழ்க்கையே திசை மாற்றி அது மாதிரி படங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மாற்றி அமைச்சது. ஆனால் இன்னைக்கு இது படம் பார்க்கும்போது ஒரு காமெடியாக அது அதுக்கப்புறம் படைப்பாளிகள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த எப்படி விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ணி அது வெளியே சொல்கிறது அப்படிங்கிறத வந்து மக்கள் தலைவா மாதிரி படங்கள் மூலம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இயக்குனர் பேசும்போதே அவரே பயங்கரமாக ரசி வந்து அப்போது ஒருத்தரை பற்றி பேசும்போது அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறார். இவங்க எப்படி இருக்காங்க, நாங்கள் சம்பத்து குழந்தை இல்லை, டைரக்டர் குழந்தை மாதிரி பேசி அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கியிருக்காரு இப்போ நல்லா தெரியுது. பேச அதாவது ஆடி கறக்கொண்டி மாட்டை ஆடி கறந்து பாடி கறக்குறாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயக்குனரை பார்க்கும்போது மிக அருமையாக புரியுது இவர் வந்து எவ்வளோ சிறப்பாக வந்து எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருப்பாருன்னு. உண்மையாக நான் வந்து இவங்கெல்லாம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு நினச்சேன். பிழைக்கார சார், நாஞ்சில் சம்பத் சார்லாம் வந்து கெஸ்ட்டாக வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போஸ்டர் பார்த்தோன்னு தெரிஞ்சு எல்லாருமே நடிகராக இருக்காங்க. அப்போது இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது ராதாரவி சார் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருந்தார். ராதாரவி சார் வந்து நட்புக்கு ஒரு இலக்கணம் வந்து ராதாரவி சார். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது
என்ன மரியாதையோ, இப்போ என்ன பார்த்தா என்ன மரியாதை கொடுக்குறாரோ, இயக்குனரா இல்லை வந்து ஒரு சங்கத்தோட தலைவராக பார்க்க என்ன மரியாதை கொடுத்தாரோ, அதே மரியாதையை தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணும்போது, மணிவண்ணன் பட சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது, அப்போ வந்து அவர் வந்து பெரிய நடிகராக இருக்கார். ஆனால் சாதாரணமாக எல்லாரையும் ஒரே மாதிரியாக நட்போடு பழக்கூடியவர். அதனால் பெரும்பாலும் என்னோடய படத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டே இருப்பார். ஒரு சமயம் வந்து ஒரு படம் பண்ணும்போது, ராவத்தருக்கு ஒரு படம் பண்ணும்போது, ஒரு முக்கியமான ஒரு சீனு நான் சொன்ன ராதாரவி சார் வச்சு பண்ணலாம் சார் ராவத்துட்டு. ஐயோ ரொம்ப பணம் கேட்பாரியா, நீங்கள் தெரியாது அவனுக்கு அப்படின்னா. இல்லை சார் நான் வந்து பணம் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. நான் முன்னே வந்து ராதாரவி சார்கிட்ட போனேன். சார் என்ன பண்ணார், என்கிட்ட வந்து ஒரு 3 நாள் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது சார், நீங்கள் பண்ணணும். ஆனால் வந்து பெரிய சம்பளம். அப்படியா அப்படியா சொல்லுவோனே. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நான் சம்பளம் குறைச்சி வாங்கினேன்னா, நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் மேனேஜர் உடனே 100 பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாயா, ராதாரவி இவ்வளோ தான் வாங்கினேன், ராதாரவி இவ்வளோ தான் வாங்கினேன். அதனால் ஒன்று பண்ண, நீ எனக்கு பணமே வேண்டாம், நான் உனக்கு ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. நான் வேண்டாம் அப்படின்னு. அதாவது நண்பர்கள்னால் வெளியேந்து பார்க்கும்போது ராதாரவி சார் வந்து ஒரு கரடுமுரடான மனிதர் மாதிரி தெரிவார். எப்படி நாஞ்சில் தம்பத்தை பற்றி நம்ம டைரக்டர் சொன்னாரோ, அது மாதிரி ரவி சார் கூட வந்து வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப கரடான ஒரு ஆள் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த நட்புக்காக நீங்கள் என்னவாக இருந்தாலும் உங்கள் கூட பக்கத்தில் நிற்பார். சில நேரங்கள் நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட, மற்றவங்க பயந்து விலகிற நேரம் ஒரு சூழ்நிலை வரும்போது கூட ராதாரவி சார் நம்ம கூட நண்பர்னா அந்த இடத்துல தைரியமாக நிற்கலாம். எவன் போனாலும் ராதாரவி சார் நம்ம பக்கத்தில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துருவார். அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து நின்றுடுவார். படைப்பாளிகள்னு ஒரு இது வரும்போது, ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் சந்திக்கும் போது, இப்போ எந்த ஃபெப்சிக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கணும், அதை எதிர்த்தே ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வார் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, கட்டின லுங்கியோடு வந்து அங்கே நின்றுட்டார். காலைல ஒரு 5:30 மணிக்கெலாம் வந்து கட்டின லுங்கியோடு அங்கே வந்து ஆண்டாதட்டில் வந்து நின்று என்ன பிரச்சனை நான் அவங்க கூட நிற்கிறேன். அதுபோல் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் நண்பர்களுக்கு உதவுவதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதர் வந்து ராதாரவி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி ரொம்ப அழகாக படத்தை பற்றியும் கேமராமேன் பற்றியும் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டே இருந்தார். கார்த்திக் வந்து சின்ன தயாரிப்பாளரோட ஒரு சூப்பர் ஸ்டார் கேமராமேன் கார்த்திக். அவ்வளோ அழகாக என்ன இருக்கோ அதில் வந்து மிகச்சிறப்பாக படம் பண்ணக்கூடிய, அப்போது ஒரு டெக்னீஷியனை பற்றி அது வெளியே இப்போ இவங்களாம் சொன்னால் தான் தெரியும். இப்போ கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கார்த்திகை பற்றி வர்றதுக்கு முன்னாடியே பிரபலியமாக இருக்கிற நடிகர்கள் வந்து சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடச்சிடும். அதுபோல் கார்த்திகை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் மக்கள் தலைவா, அது மட்டும் இல்லை, கீழே வந்து பாருங்கள் ஃபார் சேல் இருக்கு. இது அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்ன, அதனோட மீனிங் என்னன்னு. அது போடுறதுக்கு, அது யோசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமாக நம்ம யாரையும் வந்து அரசியலில் வந்து யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. சில நேரங்களில் விமர்சனங்கள் வந்து வைக்கிறது என்னென்னா, அந்த விமர்சனங்களுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது வந்து பல பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக திரையில் வந்து அது வரும்போது நல்ல வேலை இவர் சொன்னார் வந்து ஃபார்ச்சுனேட்டாக வந்து பேரரசு பண்ணார். நான் நினைக்கிறேன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக பேரரசு பண்ணியிருக்காரு. ஒரு வேளை பண்ணாமல் இருந்தார் அவர் இன்றைக்கி ஒரு மினிஸ்டராக கூட இருந்துக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அந்த வாய்ப்பை வந்து, ஏன்னா அவர் தான் வந்து என்ன தம்பி விஜய் வந்து வச்சு அன்றைக்கி சிஎம் வரத்துக்கு எலெக்ஷன் பாட்டு ஒன்று சிவகாசியில் போட்டு, நிச்சயமாக அந்த பாட்டு தான் வந்து சாலை முழுக்க அந்த பாட்டு தான் போட்டு இருந்தாங்க. அவர் ஒரு வேளை வந்து எலெக்ஷன் முன்னாடி இந்த சீனை கட் பண்ணி அந்த சீனில் நடிச்சிருந்தாருன்னா எங்களுக்கு மினிஸ்டராக கூட இருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒருத்தர். அவருடைய பாடல்கள் பிரபலியமானது. அவர் இதில் நடிச்சிருக்காரு. அதுபோல் எல்லாமே நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து நிச்சயமாக படம் பார்க்கும்போது, அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது, இயக்குனரோட பேச்சை பார்க்கும்போது, நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கல, ஆனாலும் வந்து ட்ரெய்லர் போல் இயக்குனரோட கன்னி பேச்சு வந்து இந்த படம் எவ்வளோ சிறப்பாக நகைச்சுவையாக வரும். அதே நேரத்தில் நம்ம ரவிமரியாவோட பாட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அவர் வந்து ஹீரோயினோட டான்ஸ் ஆடுற மூமெண்ட், இடுப்பை வளைச்சி ஆடும்போது அவர் கொஞ்சம் இடுப்பு வளையாது அவனுக்கு. நான் என்ன அந்த முதல் ஷாட் வரும்போது அந்த சட்டை வெளியே தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ பை மிஸ்டேக்கில் வந்து சரியாக இன் பண்ணாமல் வந்து ஆடுறான் போது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் படம் முழுக்க வரும்போது அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஓஹோ, இது ஸ்டைல் போகுது. இப்போ நம்ம கொஞ்சம் வயசானவன் அந்த ஜெனித்திரிக்கு நமக்கு தெரியல, அவன் அது போல் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அதாவது வந்து ரவிமரியாவோட ப்ளஸ் என்னென்னா,
கரண்ட்டு அவர் வந்து நானும் அவர் சேர்ந்து ஒரு படம் மாட்டதாக இருந்தது, அதுக்கு ஒன்று முயற்சி பண்ணப்போ அப்போ தான் எனக்கு ரவிமரியா வந்து நண்பனாக எனக்கு நிறைய தெரியும். ஆனால் ஒரு கிரியேட்டராக வந்து ரவிமரியா எப்படின்னா அவரோட ப்ளஸ்ஸே வந்து அப்டேட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி இளைஞர்கள்கிட்ட இன்றைக்கி என்ன ப்ளஸ் இருக்கோ அதை வந்து கரண்ட்டில் சொல்லக்கூடிய, கரண்ட்டில் பேசக்கூடிய, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய, அதை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் முடிந்த ஒரு படைப்பாளி வந்து ரவிமரியா. வெளியே வந்து காமெடியன் மாதிரி தெரியும், ஆனால் அவரோட அறிவு வந்து எல்லாரை விட வந்து அரசியல் ஞானம், அரசியல் அறிவும் அதை பற்றியான விழிப்புணர்வு. ஏன்னா அது படித்ததே அந்த அளவு இது சோஷியல் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க. அதனால் வந்து சமூகத்தை பற்றியான ஒரு மிகச்சிறந்த அறிவு இருக்குது. அதை இந்த படத்தில் வந்து காமெடியாக வெளியே கொண்டு வந்திருக்கா நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். எனக்கு நெருங்கிய நண்பர் வட்டாரத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து ரவிமரியா. என்ன என்னோடய பிரச்சனை என்னவாக இருந்தாலும், எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும், எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அவர் நிற்கக்கூடிய நண்பர். அதனால் அது நான் மட்டும் இல்லை, நீங்கள் மேடையை பார்த்தா தெரியும், இன்னும் நிறைய பேர் வந்து அவர் விட்டுருக்கலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த அரங்கை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நண்பர்கள் திரைத்துறையில் இருக்குது. எல்லாரும் அவருக்கு நண்பர்கள் தான். அவங்க நீங்கள் வந்திருப்பாங்க. அவரோட நட்புக்கு, அவரோட மனசுக்கு, இந்த யூனிட்டோட கவிதாலயா சரவணனுக்கு நான் வந்து இந்த இந்த சில்லு பாவத்து ரவிசார்ட்ட சொன்னேன், சார் உங்களை பார்த்தா கே பாலச்சந்திரன் மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்படின்னு சிரிச்சார். அப்புறம் கவிதாலயா சரவணன், கவிதாலயாங்கிறது தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகரமான சின்ன படங்களை கொண்டு வந்த ஒரு நிறுவனம். ஒருவேளை கவிதாலயா ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், என்னுடைய ஒய்ஃப் பேர் கவிதா, அது நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவிதாலயா சரவணன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஏதோ ஒரு வகையில் அது நல்ல திரைப்படங்கள் கொடுத்து அந்த கவிதாலயா பேர் சரவணன்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால் தயாரிப்பாளராக அவர் நிச்சயமாக வெற்றி வருவார். அனைவருக்கும் மக்கள் தலைவாவில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், பெப்சி சார்பிலையும் இயக்குனர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெல்க மக்கள் தலைவர். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் இந்த தருணத்தை ரொம்ப பொக்கிஷமாக சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து மிரண்ட அத்தனை ஜாம்பவான்களும் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் நானும் நிற்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடவுளாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிற இனத்தை சேர்ந்த அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மக்கள் தலைவா இந்த கதையை முத ரங்கநாதன் சார் மூலியமாக எஸ் சந்திரசேகர் சார்கிட்ட சொன்னேன். அவர் எப்படிங்க இது உங்களுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த கதை ஒரு 10 ரூபா பாட்டில் மேட்ரு. அப்போ வேறு அந்த 10 ரூபா ஒரு பிரளியமாக இருந்தது. பல மணி நேரம் சந்திரசேகர் சாரும் நானும் வந்து இந்த கதையை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதில் பல சீன்கள் அவரது சொல்லி, அதுலேயும் ஒரு முக்கியமாக ஆச்சரியமான ஒரு விஷயம், ஹீரோவை எதிர்த்து 2 எதிர் துருவங்கள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, சார் இது எப்படி சார், லாஜிக்கே இல்லையா சார் அப்படின்னு. அதெல்லாம் அரசியலில் நடக்கும் அப்படின்னாரு. அது மாதிரி இப்போ அது சில விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு டைட்டில் மக்கள் தலைவான்னு அவர் தான் சூஸ் பண்ணார். அவருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் சில காரணங்கள்னால அவரால் நடிக்க முடியலை. அதுக்கு காரணம் சில விஷயங்கள், அது இங்கே சொல்ல முடியாத ஒரு சூழல். இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த கதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, அரசியல் அப்படின்னு பார்த்துட்டா அதில் ஒரே ஒருத்தர் அவர் ராதா ரவி சார் தான் அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டு அவரை தேடி போய் இந்த கதையை சொல்லும்போது என்னை மேலே எங்களையும் பார்த்துட்டு அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர் கூடயும் நான் பழகியிருக்கேன். அரசியல் அத்துப்படி எனக்கு தெரியாத, எனக்கு புரியாத சில விஷயங்களும் எப்படி உன்னால் யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன் சார் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சம்பளத்தை குறைக்கிறதுக்கு விட்ட போட்டேன். இந்த கதை கோடியா கொட்ட போகுது, அப்போ என்ன அப்படின்ட்டாரு. அவர் வாக்கு பொண்ணாகட்டும். நான் கதையை வந்து ஒரு புள்ளி தான் போட்டேன். அவர் சீன்ஸு அப்படியே கோலம் போட்டார். அவர் மிக பிரமாதமாக நான் என்ன நினச்சேனோ அதை டாப் டக்கராக இருக்குது. அவர் எங்கள் அப்பா ரத்த கண்ணீர் எடுத்தார், அவர் ஒரு வித்தியாசமாக எடுத்தார். அதே மாதிரி நீயும் எப்படி அப்படி எடுக்கிற அப்படின்னாரு. ஐயோ என்ன சார் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறீங்க
அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவதாக அடுத்தது ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கும்போது மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன். ரங்கநாதன் சார் தான் அப்பயும் சொன்னார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணதுக்கு காரணமே அவர் தான். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் நீங்கள் ரவிமரியாவுடைய அரசியல் மேடைகள் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையா சார் அப்படின்னு. என்னங்க அரசியல் கதை பண்ணுறீங்க, அரசியல் மேடை பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னாரு. எங்கே சார் ஸ்கிரிப்ட்லேயே இருக்க நேரம் பத்தலை அப்படிங்கும்போது பாருங்க அப்படின்னாரு. யூடியூப் பார்த்தேன். ஐயோ தலைவன் பின்றானே, இந்த கேரக்டருக்கு இவர் தான் பொருத்தம் அப்படின்ட்டு அவரை தேடி போனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் தலைவா நல்லா தானே போகுது என் வாழ்க்கை, எதுக்கு இந்த ரணகலம் அப்படின்னாரு. இல்லை சார் கதையை கேளுங்க சார், கேட்டுட்டு முடிவு சொல்லுங்க அப்படின்னு. ஏங்க ஹீரோன்னு இழுத்து விட்டு வேற ஏதாவது என் வாழ்க்கையில் சூனியம் பண்ணி விட்டுறாருங்க அப்படின்னாரு. நான் சார் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னேன். சரி அரை மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு. கதையை கேட்டுட்டு இது கதையின் நாயகன் சொல்லுங்க, ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு கிரியேட்டிவர் கூட. அதனால் அவர் வந்ததில் இந்த கதையை அதாவது படம் பார்த்தவங்க 2 மணி நேரம் போர் அடிக்காமல் போகுதுங்க, எப்படி போச்சுனே தெரியலை அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நான் நிறைய அதாவது துரைமுருகன் சாரை எனக்கு பிடிக்கும். இந்த டிஎம்கேயில் இருக்கிறாரு, அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார், சிரிப்பாகவும் இருப்பார். அதே மாதிரி ஒரு கேரக்டர் யாரா அப்படின்னு பார்க்கும்போது பழக்கருப்பியா சரியாக வந்துச்சு எனக்கு. அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார், ஆனால் இந்த படத்தில் பட்டே கிளப்பிட்டாரு. அவருக்கு ஒரு ரசிகர் மன்றமே உருவாகும், அந்த அளவுக்கு நகைச்சுவையில் கலக்கி விட்டார் அவர். நான் சார் ஒரு சீனுக்கு ஒரு 4 அடிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னா அவர் எல்லா சீனுமே 6 அடிச்சு விட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் இப்போ அவருக்கு ரசிகர் ஆகிட்டேன் நகைச்சுவையில். ஆனால் அவர் கூட உட்காந்து பேசுனா தமிழ், ஐயோ தமிழை வளர்க்குறதுல இன்னைக்கு சில பேர் தான் இருக்காங்க, அதில் அவரும் ஒருத்தர். அவர் கூட உட்காந்து நாளெல்லாம் நான் பேசினாலும் எனக்கு போர் அடிக்காது, அவ்வளோ தூரம் அவர் தமிழ். ஏன்னா தமிழ் தான் நான் படித்தது செஞ்சது எல்லாமே தமிழ். இன்னைக்கு தமிழினுடைய மனம், தமிழுடைய இது எல்லாமே அந்த ஆர்வம் குறைஞ்சி போச்சு. இத்தனைக்கு நான் பிறப்பில் தமிழன் கிடையாது, இருந்தாலும் தமிழ் தான் என் உயிர். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம நாஞ்சில் சம்பத் சார், அவர் ஒரு குழந்தை, அவர் அன்பாக பேசி ஒரு சாக்லேட்டை கொடுத்து அவர்கிட்ட இருந்த பெரிய பொக்கிஷத்தவே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான மனிதர். அவர் கொடுக்குறத வாங்கிட்டாரு. ஏன்னா அவருடைய அறிவையும் புலமையையும் அவர் அந்த அரசியல் ஏமாற்றி, என் படத்தில் கூட இருக்கு, பெட்டியாக வாங்கி ஒரு சூட்கேஸ் கடையே வச்சிருக்கேன் அப்படின்னு பேசுவார். ஆனால் கிடையாது, அரசியல் அவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக கவுன்சிலர் வச்சிருக்கிற காசு கூட அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப அருமையான எளிமையான மனிதர். அன்பாக பேசுனீங்கன்னா அவர் கையில் இருக்கிறத ஏதாவது கொடுத்துருவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ரொம்ப அவர் எவ்வளோ பெரிய மேதை. அவர் என்ன இயக்குனரே, அவர் என்கிட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி, இயக்குனரே கரெக்டாக அதுதான் நீங்கள் போது எனக்கு புல்லரிக்கும், என்னடா அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நடிப்புன்னு அவர் தொழில் பக்தி, அந்த குரு சின்ன வயசாக இருந்தாலும் அந்த குருவுக்கான மரியாதை, அது மேன்மக்கள் தான். ரொம்ப நன்றி சார். அதுக்கு பிறகு இப்போ மீனவர் துறை அமைச்சராக இருக்கிற ஸ்ரீநாத் எனக்கு 2 படம் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது. ஏன்னா டாஸ்மார்க்கில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சண்டை போடுவார். நல்ல வேலை அவர் நான் அந்த கேரக்டர் இவர் சரியாக வரமாட்டார், இதுக்கு யார் சரியாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிறைய என்னுடைய யூனியன் மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன். டப்புன்னு மனசுக்கு வர்றதை டபால் டுமால்னு அடித்து உடைப்பார். யாருன்னா பேரரசு சார். அவர் இந்த மேட்ருக்கு இவர் தான் சரியாக வரும் அப்படின்ட்டு ஸ்ரீநாத் சாரை ஒதுக்கிட்டு நான் அவர்கிட்ட போனேன். அவரும் என்ன சார் ஒரு சின்ன சீனாக இருக்குன்னு, சார் இது சின்ன சீனா இல்லை, அதிரி புதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி அவரை கன்வின்ஸ் பண்ணேன். அவரும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் இப்போ ஸ்ரீநாத் சார் ரொம்ப சந்தோஷப்படுவார், நல்ல வேலை இந்த சீனில் நான் நடிக்கலையே அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு சார் ரொம்ப நான் ஸ்பாட்டில் ரொம்ப வெறித்தனமாக சாப்பிடாம கூட வேலை செஞ்சாலும் சாப்பிடுன்னு என்னை சாப்பிட வைக்கிற ஒரு கேரக்டர், நல்ல மனிதர், சகோதர பாசம் உள்ளவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா
அக்னி எஸ் வருண், அவர் இந்த படத்தில் புதுமுகம், ஆனால் புதுமுகமாகவே தெரிய மாட்டார், அவ்வளோ பின்னிருக்காரு நடிப்பு. அதுக்கு பிறகு அக்ஷரா விஜய்னு ஹைதராபாத் பொண்ணு ஹீரோயினி, அவங்க வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கி உக்காந்துருந்தாங்க. அவங்க கேட்ட வார்த்தை ஒரு மாதிரி மனசு நெருடிருச்சு. என்ன சார் எல்லாருமே அழகாக பார்த்து ஒரு நடிப்பை பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னோடனே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீதாம்மா ஹீரோயினி அப்படின்ட்டு அவங்கள கன்ஃபார்ம் பண்ணேன். நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மிக முக்கியமாக சொல்லணும்னா கேமராமேன், அவர் நான் கொடுத்த காசுக்கு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு மியூசிக் டைரக்டர் எதாச்சியாக ஒரு இடத்துல பார்த்தப்ப எடிட்டிங்கில் வந்திருந்தார். அவர் ஏதோ ஒரு ஆல்பம் எடிட் பண்ண வந்திருந்தார். அவர் சாங்கை போட்டு காமிச்சார். உடனே வாய்ப்பை கொடுத்துட்டேன். அதான் நல்ல ஒரு கண்டென்ட் இருந்தால் உடனே அது போனி ஆகும். அவர் என்கிட்ட பார்த்த நிமிஷத்துலேயே அவர் ஓகே பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் இவ்வளோ தூரம் மக்கள் தலைவாக வந்து நிற்கிது அப்படின்னா அது வந்து என்னுடைய முதலாளி கவிதாலயா சரவணன் சாருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வெங்கட் சார், அவரும் பேருதவி பண்ணியிருக்காரு. அவர் அக்னி, அந்த ப்ராஜெக்டுக்கு அக்னி மூட்டினவரே அவர் தான். அதுக்கு பிறகு டைம் இல்லாதனால இங்கே இருக்கிற அத்தனை ஜாம்பவான்களையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்கள் ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் அத்தனை பேரையும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு வணங்கி வாழ்த்துக்கள் பெறுகிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் திரைப்பட உலக ஜாம்பவான்கள், நடிகர் திலகங்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், திரையுலகைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும், வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கவிதாலயா சரவணன். நான் இந்த திரையுலகிற்கு முதல் கால் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த திரையுலகத்தில் கால் எடுத்து வைத்த மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், அண்ணன் ராதாரவி அவர்களும், நாஞ்சல் சம்பத்தையா அவர்களும், பழங்கருப்பையா அவர்களும், கஞ்சா கருப்பு சார் அவர்களும், நமது கதாநாயகன் ரவிமரியா அவர்களும் என் வீட்டுக்கு வந்தார்கள். அதுவே எனக்கு இந்த படத்தின் வெற்றியாக நான் கருதுகிறேன். அண்ணன் பாக்யராஜ் அவர்கள், சார் செல்வமணி அவர்கள், இன்னும் மேடையில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்களை நான் திரையில் பார்த்துவிட்டு இன்று அவர்களுடன் நானும் இருக்கிறேன் என்றால் மிக பெருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக நடிகர் ஒருவர் திரையுலகத்தைச் சேர்ந்தவர் முதல்வராக வந்திருக்கிறார். எங்களைப் போல சிறிய புரொடியூசர் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த படத்தை நீங்கள் நல்ல முறையில் இரவும் பகலாக அவர்களுடைய சம்பளமெல்லாம் எதிர்பார்க்காமல் ஒரு கிராமத்தால் இங்கு வர வேண்டும் என்று ராதா அண்ணன் அவர்களும் சரி, வந்த அனைவரும் சரி, கொடுத்த டயத்தை விட நன்றாக இந்த படத்தில் நேரம் ஒதுக்கி நடித்து இந்த படத்தை மிக வெற்றி காமெடி படமாக கொண்டு வந்து சேர்த்துள்ளோம். அனைவரும் தியேட்டர்களில் பார்த்து எங்களை போல் கிராமத்தில் படம் எடுத்து இங்கு வந்து சென்னையை தேடி வந்திருக்க எங்களுக்கு நல்ல வரவை தர வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.